அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நினைத்தவரை வசியம் செய்வது எப்படி. சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ முழுசாக பார்த்து நம்ம என்ன கருத்து சொல்ல வரோம், என்ன விஷயத்த சொல்கிறோன்றதை நீங்கள் முழுசாக பார்க்குறது மட்டும்தான். சரிங்களா? இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு போகலாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தர் மனசில் கண்டிப்பாக இருப்பாங்க. அது ஒன் சைட் லோவாவோ இல்லை மறக்க முடியாத லோவாவோ எவ்வளவோ இருக்குது. அவங்கள நம்ம எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வசிய முறை பார்த்திங்கனாக்கா உக்ர காளி மூலயமா பண்ணுறதுங்க. இது யாருங்க பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க, நீங்காத யாரையாச்சும் ஒருத்தர் நினச்சின்னு இருக்கிறவங்க, இந்த விஷயத்தை அதாவது உண்மையான அன்பு வச்சுன்னு இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு உண்டான மந்திரத்தை நான் அந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை எவ்வளோ தடவை நீங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா 1,28,000 தடவை சொல்லணும். இதுக்கு உண்டான எந்திரம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, எந்திரம் எதுவுமே கிடையாதுங்க. கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் வச்சுக்கோங்க. முடிகிற அன்றைக்கி, அதாவது இந்த 1,28,000 மந்திரம் உருவேற்றி முடிஞ்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, பச்சரிசி சாதத்தை நீங்கள் யாரையை நினச்சிக்கின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சிங்களோ அவங்கள நினச்சிக்கின்னு நீங்கள் சாப்பிட்ணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. பச்சரிசி சாதத்தை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ணும். சரிங்களா? சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாமாலாம் கேட்காதீங்க. சாம்பார் ஊற்றிலாம் சாப்பிட்லாம். சரிங்களா? அதனால் 1,28,000 தடவை நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கண்டினியூவாக பண்ணணும். மந்திரம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அதுதான் மந்திரம். மேலும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கனாக்கா இது போன்ற நிறைய தகவலை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த இதுவை நீங்கள் உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 1,28,000 மந்திரம் ஜபிங்க. இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, குரு ஓரையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். குரு ஓரை என்னைக்கு வந்தாலும் சரி, அன்னைக்கு தினத்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிகிற நாள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முடிகிற நாள்லாம் எதுவும் கிடையாதுங்க. 1,28,000 தடவை நீங்கள் எப்போ சொல்லி முடிக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் முடிச்சிக்கலாம். முடிச்சிக்கின்னு பச்சரிசி சாதத்தை பொங்க வச்சு நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர் எந்த திசையில் இருக்கிறாரோ, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசையில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது அந்த திசையை பார்த்த மாதிரி. சரிங்களா? இன்னும் நன்றி, வணக்கம்.